வணக்கம் நண்பர்களே. இன்றைய இனிய காலை பொழுத இறையுடன் ஒன்று உடல் இரையாற்றல் பகிர்தலுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் உணர்ந்த விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்றது சிறப்பானது. முன்பு நிறைய பெரியவங்க இருந்தாங்க, ரொம்ப அருமையாக இறை உணர்தல் பற்றி மக்களுக்கு சொன்னாங்க. இப்போ இந்த விஷயத்தை பற்றிய புரிதல் அவசிய தேவையாக இருக்குது. அவங்க சொன்ன காலத்தில் இருந்த கேடுகளை விட, மனதோட கேடுகளை விட இப்போ நிறைய இருக்குது. அதனால் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தனக்குள்ளே இருக்கிற அந்த இறை குணங்களை மேம்படுத்த வேண்டிய தேவையும், ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி இருக்குங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற துன்பங்களுக்கு காரணம் வேறு வழி இல்லை, வழி தெரியல அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவர்களோட கருத்தாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கைமாற்றி கொடுப்பதற்கு நல்ல மனிதர்கள் அதிகாரத்தில் இல்லை. முன்னாடிலாம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு பெரியவங்க நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எளிமையாக திறமையாக கையாளுவாங்க. அவங்கள்ட்ட வழிகாட்டுதல மக்களும் விரும்பினாங்க. இப்போ இருக்கிற ஏஐ தொழில்நுட்பத்தில் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது இந்த கார்பரேட்டாக தான் இருக்குது. பணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான். தன்னுடைய தேவை பணம் மட்டும்தான் அப்படிங்கிறது பணம் இருந்தால் ஆரோக்கியம் வந்துடும் நினைக்கிறாங்க. இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டா அது ஆரோக்கியம்னு நினைக்கிறாங்க. இன்சூரன்ஸுங்கிறது தன்னை கட்டாயப்படுத்தி அயல் மருத்துவ முறையில் தன்னை தள்ளுறது அப்படிங்கிறத கூட ஒருத்தரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. மருத்துவர்களோட கட்டுப்பாட்டில் அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கான விஷயமே ஒழிய, அவங்க பணம் பண்ணுறதுக்கான விஷயமே ஒழிய, தன்னை காப்பாற்றுறதுக்கான விஷயம் இல்லை அப்படிங்கிறது யாரும் இல்லை. பணம் எவ்வளோ சேர்ந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சைகள் கிடைக்கும். சரி, அதை பற்றி நம்ம அதிகமாக விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்ச விஷயத்தை திரும்பவும் சொல்ல வேண்டியது. மக்கள் அறியாமையில் இருக்காங்கன்னு சொல்கிறது எதுனா தெரிந்த விஷயத்த செய்யாமல் இருக்கிறது தான். கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலந்து அலைந்த கலந்ததுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே இருக்கிற அற்புதமான புதையலை, அற்புதமான ஆற்றலை மறந்துட்டு வெளியில் தேடுறாங்க. தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஒருமைக்கும் தனக்குள்ள இருக்கிற இறை தன்மையே போதுமானது, தன்னுடைய இயல்பான குணங்களே போதுமானது என்பதை உணர்த்த வேண்டியிருக்கு. நல்லது நண்பர்களே, இன்றைய ஆற்றல் பகிர்தலில் துவங்கலாம். ஒரு நிமிடம் அமைதியாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தளர்வாக அமர்ந்திருங்கள். மென்மையான உணர்வுகளுக்கு உணர்வுகளுக்கு கவனிங்க. நமக்குள்ளே வரக்கூடிய அந்த ஆற்றலை கவனித்து அதை மேம்படுத்துவதற்கு பொறுமையாக காத்திருக்கல். வாங்கிக்கிற கொடுக்குற தன்மையில் இருங்க. துவங்கலாம்.
நன்றி நண்பர்களே. இன்றைய இரையாற்றல் பகிர்தலில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நமது புரிதலை மேம்படுத்திக்கிறதுக்கு மற்றவங்ககிட்ட இதை பகிர்ந்துக்கிற போது அந்த புரிதல் மேம்படுவதை நம்ம உணரலாம். வாய்ப்பு, அதாவது காலையில் நேரத்துக்கு கலந்துக்கிற முடியாத சூழலில் உள்ளவங்களுக்கு நாளில் எந்த நேரமாவது இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காணொளி அல்லது முன்னாடி போட்ட இந்த காணொலி வச்சுக்கிட்டு ஒரு நிமிடம் அமைதியாக தன்னை கவனிக்க சொல்லுங்கள். அது அவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் நேரம் கிடைக்காம இருக்காங்க. நிறைய பேர் மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் நம்ம போடுற காணொலிகளை கேட்குறாங்க, கவனிக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டேன், அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதே மாதிரி எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டுமே. எல்லாருக்கும் இந்த செய்திகள் போய் சேரணும். அவங்க இதை தன்னை உணரணும், தன்னை மேம்படுத்திக்கணும். அப்போ தான் இந்த உலகம் அழகாகவும் சிறப்பாகவும் இருக்கும். நம்முடைய தேவைகள் பிறரோட தேவைகளோடு சம்பந்தப்பட்டது, மற்ற மனிதர்கள், பிற உயிர்கள், இயற்கையோடு சம்பந்தப்பட்டது என்பதை ஒவ்வொருத்தரும் உணரும் போது நிச்சயமாக இந்த உலகம் அழகாக இருக்கும். நல்லது நண்பர்களே, நன்றி. நாளை சந்திப்போம். நன்றி ஐயா. நன்றியா. நன்றி சார். நன்றிம்மா. தேங்க்யூ சார். நன்றிம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்யா. நன்றியா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம். நன்றி. மகிழ்ச்சி. நல்லது. நன்றி. நாளை சந்திப்போம் நண்பர்களே.